இன்னைக்கு நம்ம ஃப்ரீ ஃபயர் தான் ஆட போகிறோம். ஃப்ரீ ஃபயரில் கிளாஸ் ஸ்குவாட் போட போகிறோம். அதாவது சிஎஸ் ரேங்க் போட போகிறோம். சிஎஸ் ரேங்க் போட்டால் ஈஸியாக இருக்கும். நம்ம சிஎஸ்ல இருந்து நான் இப்போ தான் கோல்டு வர்றேன். கோல்டை தாண்டி போனோம் நம்ம. அதனால் என் தம்பியை கூட வர மேட்ச்சுக்கு. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஒன்றா இருங்க, நான் என் தம்பியை கூட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் வந்து இந்த நல்லா இதாக சூஸ் பண்ணுவோம். இது வந்து ஸ்பைடர்மேன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கா ஸ்பைடர் ட்ராப்பு. ஆனால் நான் எப்போவுமே சூஸ் பண்ணுறது ஹோம்ஒர்க் தான். சரி ஹோம்ஒர்க்கே சூஸ் பண்ணிடலாம். ஏன்னா அதில் லெவல் 4 மற்ற இதில் லெவல் 2ல் தான் இருக்குது எல்லாத்துலேயும். சரி இது எல்லா இதுலேயும் லெவல் 2 தான். இந்த ரூலாலாம் நான் எடுக்க மாட்டேன். உள்ள போகலாம். ஸ்டார்ட் பண்ணுறேன்டா. பாத்தீங்கன்னா என் தம்பிக்கு பிலோ 95. சரி பிலோ ஸ்கோர் பிளே சிஎஸ் கிளாஸ் கோட் கிளாஸ் எல்லாம் போக முடியாது. லோன் பேட்டில் ராயலுங்க. ரெடி கொடு தம்பி, ரெடி கொடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பால்லே இறங்கியாச்சு. தம்பி சேனல் போய் என்னோட தம்பியோட கேம் சேனலே பாருங்கள். நல்ல சேனல் இது. என் சேனல் கொஞ்சம் பாருங்கள், வியூஸ் போடுங்க. பண்ணால் வரும். உள்ளே போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நானும் என் தம்பியை பிரிஞ்சுட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் என் தம்பி வந்துட்டான். போனோம் போயிட்டேன். ஹலோ, எனக்கு ஹிந்தியில் எல்லாமே வருதுயா. பார்த்தீங்கன்னா நான் என்கிட்ட ஒரு கண்ணு இருக்குது. என்ன கண்ணுன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸ் கையில் ஆல்ரெடி மேக்ஸ் வச்சுருக்கேன். மேக்ஸ் கண்ணு நல்லா தான் இருக்கும். நம்ம சூஸ் பண்ணுவோம். நான் தான் எப்பவுமே குதிக்கிற மாதிரி வரும். ஸ்டார்ட் பண்ண முடியாது. ரெடியாக இருந்து கூட நான் இது போட்டுக்கிறேன். கேக்குதாடா? ஹலோ, உள்ள இறங்கக்கூடாது. எங்க இருக்கானுங்கன்னு கூட தெரியல. அது லூட்டும் அடைச்சிச்சு பாரு. அடுக்குள்ள ஃபேமஸ் லெவல் 3 கட்டிச்சு. லூட்டு அடைச்சிருச்சு. இப்போ உள்ள இறங்க வேண்டியதா. வெக்டரும் கிடைச்சிருக்கு. யாருக்கெல்லாம் ஃபேமஸ் கன் பிடிக்கும்? ஏய் கோட்டை அரசனல் கீழா இந்த வாரம் மாப்பு எங்க இருக்கானுங்க? வெக்டர் நல்லா தாண்டா இருக்கும். வெக்டருக்கு AK-47 இருக்கு. அந்த இருக்காண்டா 53 மீட்டர்ல இருக்காண்டா. வாடா வாடா வாடா. ஒரு நாள் அந்த கூட்டத்தை அனுப்பி சொல்ல 2 பேர் இருக்காங்க. ஒருத்தவங்க அக்கா, இன்னொரு ஒருத்தவங்க வீட்டில் 3 பேர் அக்கா தங்கச்சி, அதுக்கப்புறம் ஒரு அண்ணா இருக்காரு. ஓகே, ஸோ ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா திடீர்னு அந்த அக்கா வந்து கத்துறாங்க. அப்படி கத்துறாங்க.
தேங்க்ஸ் எனக்கு ஹெல்த் தட்றா. டேய் எனக்கு அந்த கன் தாடா ப்ளீஸ்ரா. தட்டா எனக்கு ஷூட் பண்ணிடுறா. ஒட்ட முத்தி ஹெட்ஷாட். எனக்கு ஷூட் பண்றாத. எங்கடா இருக்கானுங்க? ட்ரோன் அடிப்பி செக் பண்றேன். அதுக்கப்புறம் திரும்பி வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தெரியுது அங்க ஒருத்தர் இருக்கான்டா, உள்ள இறங்கடா. எங்க அண்ணா வந்து தனியாக தான் இருக்காரு. இதுக்கு முன்னாடி தனியாக இருக்கும்போது பெருசாக எந்த கதையும் நடக்க கிடையாது. அந்த இப்போ தனியாக இருக்கும்போது பெரிய கதையே நடந்துருக்கு. டேய் அம்மா இந்த கண்ணாச்சு ஷூட் பண்றா. பாதியில் முடிச்சு. போதும் போதும் போதும். லெவல் 3 தான். டேய் உனக்கு ஒரு கன் வச்சிட்டு போயிருக்கேன். உனக்கு கன் வச்சிட்டு போயிருக்கேன். என்ன கன் எடுத்த? என்ன கன் எடுத்த நீ? ராத்திரி குப்பை வீசாதடா. அன்னைக்கு இப்படிதான்டா நான் வீசி எனக்கு பார்த்துட்டேன். குய்யி வேற அவருக்கு பார்த்துட்டேன். கதையா வந்துட்டா அந்த வீட்டில் சொந்தமா பைப்பு தோட்ட அவர் சொல்றது தலைவருன்னா தலைவருக்கு போய் அந்த பையன் அப்படி சொல்றாரு. ஸோ இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நான் அந்த பையனுக்கு வந்து ரொம்ப பயம் எடுத்துருச்சு. பயம் எடுத்து அந்த பையன் என்ன சொல்றேன்னா எங்கடா இருக்கானுங்க 200 கொடுத்த மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த கட்டுதுரோ. இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் அந்த அண்ணனுக்கு வந்து நீங்க என்னெல்லாம் பாருங்க அந்த பையன் தங்கி இருக்கிறது ரோஷன் அங்க ஓட்டான்டா. 200 இந்த அண்ணன் எடுத்த ரூம் சூஸ் பண்ண ரூம் வந்து சின்ன ரூமுக்கு 700 எவ்வளோ பெரிய வித்தியாசம். ஆக்சுவலி ஸ்டார்டிங் 700 சொல்லும்போது அந்த அண்ணனுக்கு வந்து அவ்வளோ பெரிய கதையாக தெரியல, அவ்வளோ பெரிய விஷயமா தெரியல. ஏன்னா வந்து அந்த வீடு பெருசு, ரூம் சின்னதாக இருந்தாலும் அந்த 4 ரூமில் ஒரே ரூம் பாய்க்க முடியும்னு சொன்னதுக்கு அப்புறமே கீழே இருக்கிற இடம் ஓகே அந்த கீழே இடமா இருக்கட்டும் பைக்கு வீடு வந்து பெருசு. எல்லாரும் டீம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து ரொம்ப அன்ஃபேராக பண்ணலாம். பெரிய எதுவுமே நடக்காது. 200 தான் இந்த அண்ணனுக்கு 800. ஆனால் அந்த அண்ணன் வந்து ஏன் ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸ் 7 எடுக்கனா மேக்ஸ் 7 என்னோட ஃபேவரட். அது ஸ்கின்னை பார்த்தீங்களா? அது M114 என்னோட ஸ்கின் பார்த்தீங்களா? UMPக்கு இந்த வாரம் பாருங்க. என் தம்பியோட கார்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கா? இருடா வாரண்டா. நில்றா டே நில்றா. பைத்தியக்கார மேல நில்றா டே. நீ போயிட்டு ஸ்ட்ரைட்டா நீ ஸ்ட்ரைட்டா போயிட்டே. ஆமா அரசியல் கீ என்கிட்ட இருக்குடா. எங்க நீ ஃபேமஸ் வச்சிருக்கியா? தெரியாம சூப்பரா இருக்கு ஸ்கோப்பு. டேய் ஸ்கோப் சூப்பரா இருக்குடா. நான் இப்ப அரசனால போய் ஓபன் பண்றேன். கத்தி கத்திக்கிட்டே இருப்பான். ஆனால் வந்து அவனை வந்து பாத்ரூம்ல வெளியே கொண்டு வர முடியல. அந்த பையன் அந்த
போல் இருக்கும் இல்லையா, அதனால என்ன உட்காந்து தான் இருக்கும். ஓகே, ரத்தம் அப்படியே ஊத்து, ரத்தம் நிறைய வெளியே வந்தனால 3 மணி நேரம் கழிச்சு எடுத்துட்டேன்டா. மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஓகே, 2 ஓட்டு விழுந்ததுக்கு அப்புறம் அந்த பையனை வெளியில கூட்டிட்டு வந்து அந்த பையனை எங்க எங்கடா வீட்டுல வெளியே வந்து இந்த வீட்டுல ஏய் என்ன எங்க பின்னாடி நடிக்கண்டா சூப்பர்ரா